எனக்கு மறு ஜென்மம் கொடுத்தது ராஜ்குமார் சேதுபதி, ஸ்ரீபிரியா, சுகாசினி, மணிரத்னம் சார், கார்த்திக் தம்பி, சூர்யா, ரஜினி சார், கமல் சார், ஏசிஎஸ் சண்முகம், சரத்குமார் சார், ராதிகா. இவங்க அத்தனை பேரும் பல லட்சங்களை, 1 2 இல்லை, பல லட்சங்களை போட்டு எனக்கு மறு ஜென்மம் கொடுத்துருக்காங்க. அவங்க மறு ஜென்மம் கொடுத்தனால தான் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நின்று பேசுறேன். அவங்களுக்கு இந்த தருணத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதுல கான்செப்டில் நடித்த யோகி பாபு சார் சூப்பர் பிஸி. அவர் ஆல்ரெடி பிஸி. தம்பிக்கு 4 படம் வந்திருக்கு. தம்பி நம்ம அர்ஜுன் தாஸ் தம்பி ஆல்ரெடி வந்து ஈசிஆர்ல செட்டு போட்டு அங்க பாட்டு பாடின்னு இருக்காரு. ஓகேவா? இதெல்லாம் கேட்கறேன், நான் கேள்விப்படுறேன். எல்லாரும் இருக்காங்க. நான் என்ன பண்றேன்னா வீட்லயே உட்காந்துருக்கேன். வீட்லயே உட்காந்து யூடியூப் எப்படி ஆன் பண்றதுன்னு நல்லா கத்துன்னு இதெல்லாம் பாக்குறேன். அதான் நான் கேட்குறேன். எல்லாரும் வந்து சொன்னாங்க, இந்த தம்பி சொல்லிச்சு, அம்மா நீங்கள் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டு கண்ணு, ஆனால் ஒரு படம் கூட வரல இன்னும். எனக்கு வேண்டியது வேலை. எல்லாரும் நீங்கள் இந்த படம் முழுக்க வந்துட்டீங்க, அதனால உங்களுக்கு 5 நாள் வேலை கொடுக்க மாட்டேன்னா நான் எப்படி சோர்ஸ்ன்றது? 5 நாள் வேலை கொடுக்க மாட்டேன், 3 நாள் வேலை கொடு. இந்த ஈபியை கேட்டா, அம்மா நீங்கள் 10 வருஷம் அக்ரிமெண்ட்ல இருக்கேன். என்ன அக்ரிமெண்ட்டு? நான் என்ன சொல்றேன், அக்ரிமெண்ட் இருக்குல்ல, மாசம் ஆனால் எனக்கு சம்பளம் அனுப்பிடு. அதை செய்யுங்களேன். மாசம் வடிவுகிற சான்ஸ் கொடுக்குறோமோ இல்லையோ, சம்பளம் மட்டும் அனுப்பிடுவோம் அப்படின்னு செய்யுங்க. விசு சார்லாம் அப்படிதான் பண்ணாரு. விசு சார், வி சேகர் சார்லாம் எங்களுக்கு மாசம் சம்பளம் அனுப்புவார். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா சந்தோஷப்படுவேன். மியூசிக் டைரக்டர் வந்தார், அம்மா நீங்க நல்லா எல்லாம் சரிப்பா, எனக்கு வேலை கொடுங்கய்யா, கொடுத்தாதானே நான் ஃபர்தரா நடிக்கிறது. இப்போ ஹரி சார் வந்து இந்த அம்மா ரஃபாவே பேசுவாங்க, அப்படியே பேசுவாங்கன்னு எல்லாரும் நினைச்சிருந்தது உடைச்சிட்டார். இல்லைங்க, அந்த அம்மா காமெடி கொடுத்தா பண்ணுங்கன்னு சொல்லி ஹரிஷ் சார் உடைச்சார். அந்த மாதிரி நீங்கள்லாம் வேலை கொடுத்தாதானே நான் செய்வேன். நான் வந்தது வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு மட்டும் இல்லை, உங்க மூலியமா எனக்கு வேலை வரணும். அதுக்கு தேவராஜ் சார் சும்மா ஷூட் மட்டும் பண்ணாதீங்க, வேலை வாங்கித்தாங்க எனக்கு. புரியுதா? நீங்க நடிக்க வந்துட்டீங்க, நான் என்ன வேலைக்கு போறது? எழுதுற வேலைக்கு போவா? நான் முடியாதுல்ல. அதனால வேலை வாங்கித்தாங்க. அடுத்ததான் அது மோஸ்ட் சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட். இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம். இவங்க பிரசன்ஸ் இந்த படத்தை வந்து 100% ஆக்கியிருக்கு. அடுத்து மேடம் இல்ல, அவரை லாஸ்டா கூப்பிடலாம், அவர் லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கு. ஓரிரு வார்த்தைகள் எங்களுக்காக மேம் திரு வடிவுக்கரசி அம்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எப்பவுமே யங் அண்ட் பியூட்டிஃபுல்லா, சைல்டு பை ஹார்ட்டா இருக்கிற ரொம்ப கியூட்டான அது வடிவுக்கரசி அம்மா. அன்னைக்கு ட்ரெய்லர் லான்ச்சே நீங்க இபியும் டிஓபியும் பேசி ட்ரெண்ட் ஆக்கி விட்டீங்க மேம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம எந்த ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுனாலும் இறைவணக்கம் பாடுவோம். நான் இப்போ இறைவணக்கம் பாட சொல்லலை, ஆனால் நான் இன்னைக்கு உயிரோட மறு ஜென்மம் எடுத்து இங்கே நிற்கிறேன் உங்கள் முன்னாடி எல்லாம்னா அதுக்கு காரணமாக இருந்தவங்களுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்லுவேன், கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச நிறைய மீடியா பீப்புள் எல்லாம் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். எனக்கு மறு ஜென்மம் கொடுத்தது ராஜ்குமார் சேதுபதி, ஸ்ரீபிரியா, சுகாசினி, மணிரத்னம் சார், கார்த்திக் தம்பி, சூர்யா, ரஜினி சார், கமல் சார், ஏசிஎஸ் சண்முகம், சரத்குமார் சார், ராதிகா. இவங்க அத்தனை பேரும் பல லட்சங்களை, 1 2 இல்லை, பல லட்சங்களை போட்டு எனக்கு மறு ஜென்மம் கொடுத்துருக்காங்க. அவங்க மறு ஜென்மம் கொடுத்தனால தான் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நின்று பேசுறேன். அவங்களுக்கு இந்த தருணத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து என்னுடைய அன்பு சகோதரர்கள்
மீடியா பீப்புளுக்கு தெரியாது, அவங்களுக்கெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ கான்சிட்டி 25வது நாள் நான் நடிக்க வந்த காலத்தில் 25 வாரம், 50 வாரம், 260 நாள், 365 நாள் இப்படி படங்கள்லாம் போச்சு. அப்போ தான் எங்களை கூப்பிட்டு ஷீல்டெல்லாம் கொடுப்பாங்க. அது இருக்கு நிறைய. இப்போ 25வது நாள். இந்த 25வது நாள் வர்றதுக்கு காரணமே நீங்க எல்லாரும் தான். உங்க எல்லாருக்கும் தான் நான் நன்றி சொல்லணும். நானே நிறைய யூடியூப் எல்லாம் பார்க்க மாட்டேன். இதை பார்க்கும்போது இங்க வந்தவர் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன அன்னைக்கு வந்த ஒரு யூடியூப்கார் சொல்றார், நான் பார்த்தேன், அது நல்லா இருந்தா படத்துக்கு போவோம், இல்லைன்னா வேண்டான்னு இருந்தேன். ஆனால் படத்துக்கு போய் உட்காந்துட்டு வெளியிலே வர முடியல. அந்த அளவுக்கு அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த படம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னாங்க. நிறைய பேர் சின்ன சின்ன ஆடியன்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. இவங்க எல்லாருமே ஐயோ ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குங்கன்னாங்க. நிறைய வருஷத்துக்கு அப்புறம், நிறைய வருஷம், அதாவது அருணாச்சலம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வடிவக்கரசி அம்மா இதில் நல்லா பண்ணியிருக்காங்கன்னாங்க. ஐயோ நான் திருப்பி திருப்பி படிக்கிறேன். எதோ மறந்தா போல போய் எழுதி வச்சு அந்த புள்ள அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி படிக்கிறேன். அந்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. சரிங்க, ஒருத்தர் நல்லா நடிச்சாங்க, இதை கேட்டுடுறேன், கோச்சுக்காதீங்க யாரும். நீங்க எல்லாரும் யூடியூப்ல வடிவக்கரசி, யோகி பாபு நல்லா நடிச்சாங்க, இவங்க நடிச்சாங்க, அவங்க நடிச்சாங்கன்னு எல்லாம் சொல்றீங்க. ஓகே, இவங்களுக்கு வேலை கொடுங்கன்னு ஏன் எழுத மாட்டேன்றீங்க, சொல்ல மாட்டேன்றீங்க? அந்த காலத்துலயாவது தினசந்தியில ஒரு வழி எழுதுவாங்க, இவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது அப்படின்னாவே ப்ரொடியூசரோ டைரக்டரோ அதை படிச்சா, ஆஹா அப்போ வடிவுக்கரசின்னு ஒரு நடிகை வந்திருக்கு, அதுக்கு வேலை கொடுக்கலான்னு வாங்க. ஆனால் நீங்க எல்லாம் அந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்களேன் தயவு செஞ்சு. நீங்க சொல்றீங்க இந்த தேங்க்ஸ் மீட் முடிஞ்ச உடனே உங்களோட யூடியூப்லலாம் வடிவுக்கரசி நல்லா நடிச்சிருக்கு, அதுக்கு நீங்கெல்லாம் வேலை கொடுக்கலாம் அப்படின்னு எழுதி எனக்கு வேலை வாங்கித்தாங்க. ஏன்னா எங்க டைரக்டர் கொடுக்குற மாதிரி தெரியல, அவர் போயிட்டார் ஷூட்டிங்க்கு. இதுல கான்சிட்டியில் நடித்த யோகி பாபு சார் சூப்பர் பிஸி, அவர் ஆல்ரெடி பிஸி. தம்பிக்கு 4 படம் வந்திருக்கு. தம்பி நம்ம அர்ஜுன் தாஸ் தம்பி ஆல்ரெடி ஈசிஆர்ல செட்டு போட்டு அங்க பாட்டு பாடின்னு இருக்காரு. ஓகேவா? இதெல்லாம் கேட்கறேன், நான் கேள்விப்படுறேன், எல்லாரும் இருக்காங்க. நான் என்ன பண்றேன்னா வீட்லயே உட்காந்துருக்கேன். வீட்லயே உட்காந்து யூடியூப் எப்படி ஆன் பண்றதுன்னு நான் கத்துக்கிறேன். கத்துன்னு இதெல்லாம் பாக்குறேன். அதான் நான் கேட்குறேன். எல்லாரும் சொன்னாங்க, இந்த தம்பி சொல்லிச்சு, அம்மா நீங்க சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்கேன். கரெக்டு கண்ணு, ஆனா ஒரு படம் கூட வரல இன்னும். எனக்கு வேண்டியது வேலை. எல்லாரும் நீங்க இந்த படம் முழுக்க வந்துட்டீங்க, அதனால உங்களுக்கு 5 நாள் வேலை கொடுக்க மாட்டேன்னா நான் எப்படி சோர்ஸ்ன்றது? 5 நாள் வேலை கொடுக்க மாட்டேன், 3 நாள் வேலை கொடு. இந்த ஈபியை கேட்டா, அம்மா நீங்க 10 வருஷம் அக்ரிமெண்ட்ல இருக்கேன். என்ன அக்ரிமெண்ட்? நான் என்ன சொல்றேன், அக்ரிமெண்ட் இருக்குல்ல, மாசம் ஆனா எனக்கு சம்பளம் அனுப்பிடு, அதை செய்யுங்களேன். மாசம் மாசம் வடிவுக்கரசி அம்மாவுக்கு சான்ஸ் கொடுக்குறோமோ இல்லையோ, சம்பளம் மட்டும் அனுப்பிடுவோம் அப்படின்னு செய்யுங்க. விசு சார்லாம் அப்படிதான் பண்ணாரு. விசு சார், வி சேகர் சார்லாம் எங்களுக்கு மாசம் மாசம் சம்பளம் அனுப்புவார். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா சந்தோஷப்படுவேன். மியூசிக் டைரக்டர் வந்தார், அம்மா நீங்க நல்லா எல்லாம் சரிப்பா, எனக்கு வேலை கொடுங்கய்யா, கொடுத்தாதானே நான் ஃபர்தரா நடிக்கிறது. இப்போ ஹரி சார் இந்த அம்மா ரஃபாவே பேசுவாங்க, அப்படியே பேசுவாங்கன்னு எல்லாரும் நினைச்சிருந்தது உடைச்சிட்டார். இல்லைங்க, அந்த அம்மா காமெடி கொடுத்தாங்கள பண்ணுங்கன்னு சொல்லி ஹரி சார் உடைச்சார். அந்த மாதிரி நீங்கள்லாம் வேலை கொடுத்தாதானே நான் செய்வேன். இந்த நான் வந்தது உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு மட்டும் இல்லை, உங்க மூலியமா எனக்கு வேலை வரணும். அதுக்கு தேவராஜ் சார் சும்மா ஷூட் மட்டும் பண்ணாதீங்க, வேலை வாங்கித்தாங்க எனக்கு, புரியுதா? நீங்க நடிக்க வந்துட்டீங்க, நான் என்ன வேலைக்கு போறது? எழுதுற வேலைக்கு போவா நான்? முடியாதுல்ல. அதனால வேலை வாங்கித்தாங்க. ஹரிஷ் சார்கிட்ட இப்போ வருவார். உங்க எல்லாருக்கும் நன்றி, நீங்க எல்லாம் நல்லா நடிச்சு கொடுத்தீங்க, ஏன்னா ஹரிஷ் சாரோட டீமுக்கு நன்றி எல்லாம் சொல்ல வருவார். ஓகே, ஆனால் அவர் நம்மளெல்லாம் அழ வைக்கிற மாதிரியெல்லாம் சிலது பேசுகிறாராங்க, எனக்கு கஷ்டமா இருக்குது. எனக்கு அதெல்லாம் பேசுவார். அப்படியே கண்டிப்பாக நான் எடுக்கிற படத்துலலாம் அட்லீஸ்ட் ஒரு நாள் வேலையாவது வடிவுக்கரசி அம்மாவுக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஒரு சத்திய வாக்கு கொடுத்தாருன்னா ரொம்ப சந்தோஷமா போவேன். அது எப்படிங்க, அவரோட டீம்ல பாட்டு எழுதுறவர் இருப்பாரு, மியூசிக் டைரக்டர் இருப்பாரு, அர்ஜுன் தாஸ் தம்பி இருப்பாரு, ஆனால் நான் இருக்கக்கூடாதா? நான் இருக்கக்கூடாதா கேட்குறேன் இல்லை?
அப்போ நான் வேலை செய்யலையா? அப்போ நல்லா செய்யலையா? சும்மா சொல்றீங்களா? என்னை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு, சரி இந்த வயசான காலத்துல இதுக்கு இதையாவது நிம்மதி இருக்கட்டும்னு சொல்றீங்களா? நான் நல்லா நடிச்சேன்னு உங்க மனசாட்சிக்கு தெரிஞ்சா எனக்கு வேலை கொடுங்க. அண்ணாச்சி, நீங்க போற இடத்துக்கும் எனக்கு வேலை வாங்கி கொடுங்க அண்ணாச்சி. சும்மா நீங்க குழந்தைங்களோடவே இருந்தா எப்படி? ஆ நான் உங்களோட நடிச்சிருக்கேன்ல, நான் நல்லா தானே நடிப்பேன். ப்ராம்ப்டிங் வாங்காம நடிப்பேன்ல. ஆ போதும். இந்த ஈபி மாதிரியே சொல்லாதீங்க. அந்த ஈபி அப்படிதான் சொல்லிட்டு இருக்கு. அந்த மாதிரி சொல்லாதீங்க. எனக்கு தயவு செஞ்சு வேலை வாங்கி கொடுங்க. நான் அடுத்த சக்சஸ் மீட்ல வந்து பேசினாவோ இல்லை ப்ரெஸ் மீட்ல பேசினாவோ நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன். நீங்கள்லாம் எனக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்னு நான் சொல்லணும். உண்மையிலே சரத் சார் போகிற இடத்துலலாம் வயசான கேரக்டர் இருக்கா, மதர் கேரக்டர் இருக்கான்னு கேட்குறாராம் பாவம். அவரெல்லாம் எனக்காக வேலை கேட்குறாருங்க. ஸ்ரீபிரியா வேல்ஸ், அந்த வேல்ஸ், அந்த ஐஸ்வரி வேலன் அவங்க பிள்ளைகிட்ட வேலை கேட்குறாங்க. வடிவுக்கரசி அம்மாவுக்கு ஏதாவது கேரக்டர் இருந்தால் சொல்லுங்க. கமல் சார் நீங்கள் தான் பூஜை போட்டுருக்கீங்களா லைனா, அதில் வடிவுக்கரசிக்கு வேலை கொடுங்கன்னு எல்லாரும் எனக்காக வேலை, எனக்கு மறுஜன்மம் கொடுத்தது பத்தாதுன்னு வேலையும் கேட்குறாங்க. நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததே எல்லாரும் என்னை பற்றி நல்லா எழுதுனீங்க, அதுக்கு நன்றி. இந்த படத்தை 25 நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டாந்தீங்க, அதுக்கு நன்றி. மேலும் மேலும் எனக்கு வேலை வாங்கி கொடுக்க போறீங்க, அதுக்கும் நன்றி. கொடுங்கன்னெல்லாம் கேட்கல, கொடுக்க தான் போறீங்க, அதுக்கும் நன்றி. அம்மா சீக்கிரமாவும் முடிச்சிட்டேன், பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா எனக்கு டைரக்டர் பேசுறத நான் பார்க்கணும், நான் போயிடக்கூடாது, நான் பார்க்கணும். என்னதான் சொல்றாரு பார்ப்போம். அண்ணாச்சி, நீங்க தான் சாட்சி. நன்றி 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 நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றிமா. கண்டிப்பா இதை தொடர்ந்து அடுத்து நிறைய நல்ல படங்கள் லைன் அப்ல உங்களுக்கு வரும். இங்க இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு ஒரு படம் கொடுக்க தான் போறாங்க. இந்த ஈபி உங்ககிட்ட மட்டும் இல்ல, வந்து எல்லா ஆர்டிஸ்ட் கிட்டும் 10 வருஷம் அக்ரிமெண்ட் வாங்கி தான் வச்சிருக்காரு.